இதயமே நின்னு போனதுக்கு அப்புறமும் உயிர் வாழ்ற உயிரினம் எது தெரியுமா? பிரிஞ்சு போன காதலர்கள் தான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே அப்படின்னு நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மையாவே அப்படி வாழ்ற உயிரினங்கள் இருக்கு. அதுல உங்களை ஆச்சரியப்படுத்துற 2 உயிரினங்களை பார்க்கலாம் வாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சைபீரியன் சலமண்டர். ரஷ்யாவோட சைபீரியா, அப்புறம் சீனா, ஜப்பான் அங்கெல்லாம் உள்ள மிக கடுமையான குளிர் பிரதேசங்கள்ல நீர்ல நிலத்துல ரெண்டுலயுமே வாழக்கூடிய பள்ளி மாதிரியான உருவம் கொண்ட ஒரு விலங்கு தான் இந்த சைபீரியன் சலமண்டர். இத பாத்தீங்கன்னா -55 டிகிரி செல்சியஸ் குளிர்ல 4-5 மாசத்துக்கு மேல முழுமையா உறைஞ்சு போயிடுமா. அப்படி உறையும் போது அதோட இதயம் கூட நின்னு போயிடும். ஆனாலும் குளிர்காலம் முடிஞ்சதும் மறுபடியும் இதயம் துடிக்க ஆரம்பிச்சு பழைய நிலைமைக்கு திரும்பிடுமா. இது முழுமையா குளிர்ல உறைஞ்சு போறப்ப தன்னோட செல்கள் பாதிக்கப்படாம அது காப்பாத்திக்க கிளிசரால் அப்படிங்கிற ரசாயனத்தை தன்னோட உடம்புல உற்பத்தி பண்ணி தான் அது பாதுகாத்துக்குமா. முதலாவது அலாஸ்கா பகுதிகளில் வாழ்ற மரத்தவளை. குளிர்காலத்துல இந்த தவளையுமே பாத்தீங்கன்னா முழுவதுமா உறைஞ்சு போயிடுமா. அப்படி உறையும் போது அதோட சுவாசம், இதய துடிப்பு இதெல்லாம் முற்றிலுமா நின்னு போகுமா. அதோட மூளை செயல்பாடுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நின்னுடுமா. மொத்தமா இந்த தவளை உறைஞ்சு போயிட்டாலும் அதோட கல்லீரல்ல பாத்தீங்கன்னா அதிக அளவிலான குளுக்கோஸ் உற்பத்தி ஆகி அந்த தவளையோட செல்கள் பாதிக்கப்படாம இருக்க ஒரு ஆன்டி ஃப்ரீஸ் மாதிரி அது செயல்பட்டு செல்களை பாதுகாக்குமா. இந்த தவளையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் கூட உறைஞ்சு இருந்துட்டு அதுக்கப்புறமா இயல்பு நிலைக்கு திரும்புமா. இதே மாதிரி உறைஞ்சு போய் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்புற இன்னும் சில உயிரினங்களும் இருக்கு. ஆனா முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள்ல அதிகமா ஆய்வு செய்யப்பட்டதுன்னு பார்த்தா இந்த ரெண்டும் தானா. நீங்க கேள்விப்பட்ட, ஆச்சரியப்பட்ட விசித்திரமான உயிரினம் ஏதாவது இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க.